வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எக் மசால் செஞ்சு பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை SPO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஜாயின் SPO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி. மொபைல் பேஸ்டு பார்ட் டைம் ஜாப் பர்ஃபெக்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், ஹோம் மேக்கர்ஸ் அண்ட் ஜாப் சீக்கர். Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple task. No selling or no referral. Have a Facebook and Instagram or YouTube account? You are already eligible. Earn daily income with instant payout. Starts from day 1. Send your name and qualification on WhatsApp to 9994104160 and get full details instantly. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக் மசால் கறி செய்யறதுக்கு தேவையான பொருளாக முட்டை, வெங்காயம், தக்காளி, ஜீரகத்தூள், மஞ்சள் தூள், கருவேப்பிலை, கரம் மசாலா, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் எண்ணெய். ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணி முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி ஏற்கனவே மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிருச்சு. இது கூட தக்காளி, கருவேப்பிலை, 2 வரமிளகாயை சேர்த்து போட்டு வதக்குவோம். இதிலையே மிளகுத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, உப்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதில் ஏற்கனவே நம்ம வேக வச்சுருந்த முட்டையை 2ஆக வெட்டி இந்த மசாலாவில் போட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படி பரட்டி எடுத்தோண்டாவே அருமையான எக் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது பேச்சுலர்ஸ் இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.